ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஓமரனுடைய லிமிட் சுவிட்சை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு பிகினராக எனக்கு கண்டிப்பாக லிமிட் சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வயரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓரளவு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் லிமிட் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போஸ் நீங்கள் ஒரு கன்வேயர் அல்லது ஹைட்ராலிக் ப்ரெஸ், அப்புறம் ஒரு ஜாப் கவுண்டிங், அப்புறம் ஏதாச்சும் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ரேஷனுக்குலாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் ஸ்டாப் பண்ணணும். அதுலேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் கமெண்ட் பிஎல்சி கொடுக்கணும். அதுபோல் ஃபங்க்ஷனுக்கு இந்த லிமிட் சுவிட்செல்லாம் யூஸ் ஆகுது. இந்த லிமிட் சுவிட்சோட என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக பார்க்கலாம். இதுபோல் லிவர் டைப்பில் இருக்குது, அதெல்லாம் புஷ்ஷின் டைப்பில் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் இந்த லிமிட் சுவிட்சஸ்லாம் இருக்குது. இது ஆக்சுவலாக எப்படி ஆகுனா, நம்மளுடைய ஜாப் அல்லது காம்பனண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ரோலரில் ஹிட் ஆச்சுன்னா நமக்கு இந்த இதுபோல் ஒரு சவுண்டு கேட்குதுங்களா, இதுபோல் உள்ளே கான்டாக்ட் சேஞ்ச் ஓவர் ஆகும். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓவராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஓமரனுடைய லிமிட் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட இருக்கிறது DV48108Z லிமிட் சுவிட்சு. இதில் ஒயரிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக NO NCன்னு சொல்லிட்டு 2 காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்ட். இதில் நீங்கள் எப்படி ஒயரிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு 24 வோல்ட் டிசி யூஸ் பண்ணுறீங்க அல்லது 230 வோல்ட் ஏசி யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு பாயிண்டில் இந்த பாயிண்ட் இங்கே இருக்க பாயிண்ட் இருக்கா, ஆக்சுவலாக உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், 1 2 3 4 ஓகேங்களா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 3 4 நார்மலி ஓப்பன். எப்பயும் நார்மலாக இந்த பட்டன் அழுத்தாத போது ஓப்பனில் இருக்கும். எப்போ இந்த லிவர் மூவ் ஆகுதோ அப்போ நார்மலி ஓப்பன்ன்றது நார்மலி க்ளோஸ் ஆகும். அப்போ நம்ம இங்கே ஒரு 230 வோல்ட் ஏசி கொடுத்துருந்தோன்னா என்ன ஆகுனா, நம்ம க்ளோஸ் ஆகிட்டு 4வது போட்டு அந்த ஒயர் வழியாக நமக்கு 230 வோல்ட் அவுட்புட் போகும். அல்லது 24 வோல்ட் கொடுத்தாலும் 24 வோல்ட் அவுட்புட் போகும். எப்போல்லாம் இந்த ரோலரில் நமக்கு டச் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு இது போல் ஆப்ரேஷன் நடக்கும். அதுதான் இதில் காமிச்சிருக்காங்க. அது இல்லாமல் நார்மலி இங்கே பார்த்தீங்கன்னா NC இருக்குது பார்த்தீங்களா. NCனா நார்மலி க்ளோஸ்டு. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இது நார்மலி க்ளோசிங் பாயிண்ட். நார்மலாகவே நம்ம மல்டிமீட்டர் வச்சா கண்டினியூட்டி வரும். எப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு காட்டேன். நம்ம கண்டினியூட்டியில் போட்டுருவோம். மேலே டெர்மினல் வச்சா கத்தாது. அது நார்மலி ஓப்பன். இனிமேல் சீரீஸில் பண்ணணும், ஓகேங்களா. ஃபேஸ் நியூட்ரல்லாம் கொடுக்கக்கூடாது, ஒன்லி ஃபார் ஃபேஸ். இங்கே ஒரு ஃபேஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் கொடுக்குறீங்கன்னா இங்கே அவுட் கோயிங்கில் ஃபேஸ் எடுக்கணும். அதே போல் இங்கே ஒரு ஃபேஸ் சப்ளை கொடுக்குறீங்க, 24 வோல்ட் டிசி கொடுக்குறீங்கன்னா இங்கே அவுட்புட்டில் சப்ளை எடுக்கலாம். இதுதான் பேசிக் ஒயரிங். எப்போல்லாம் நம்ம லிவர் ஆப்ரேட் ஆகுது அப்போல்லாம் நமக்கு அவுட்புட் வரும். இதோட ஒயரிங் டயக்ராம் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த கான்டாக்ட் பாயிண்ட்டோடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் எவ்வளோ விஸ்டாண்ட் ஆகும். இந்த லிமிட் சுவிட்ச் உள்ள பார்த்தீங்கன்னா அது உள்ள ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கும், ஸ்ட்ரிப்பு மாதிரி. அது ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ கரண்ட் தாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு லிமிட் சுவிட்ச் மேனுஃபேக்சருமே கொடுத்துருப்பாங்க. இது ஓமரான்றதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 5 ஆம்ஸில் 250 வோல்ட் தாங்கும். அப்புறம் டிசியில் எவ்வளோ தாங்கும், எவ்வளோ வோல்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேசிக்காக ஒரு நேம் பிளேட்டு. ஆக்சுவலாக லிமிட் சுவிட்ச் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் ஒரு பேசிக் வீடியோஸ்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம சேனல்லே நிறைய டாப்பிக்காக வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதை பார்க்காத அதை போய் பாருங்கள். ஒரு பிகினர் லெவலில் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் சுவிட்ச் வயரிங் எப்பயுமே ஒரு பக்கம் ஃபேஸ் கொடுத்து ஒரு பக்கம் எடுக்கணும். அதான் கான்செப்ட். ஃபேஸ் நியூட்ரல்லாம் கொடுக்கக்கூடாது. எப்போ அந்த லிமிட் லிவர் ஆப்ரேட் ஆகுதோ அப்போ அந்த கான்டாக்ட் பாயிண்ட் க்ளோஸ் ஆகிட்டு நமக்கு வெளியே சப்ளை வோல்டேஜ் கிடைக்கும். ஓகேங்களா. நார்மலி இது க்ளோஸ்லேயே இருக்கும். இங்கே சப்ளை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துகிட்டே இருக்கும். எப்போ லிவர் டச் ஆகுதோ அப்போ அவுட்புட் கட் ஆஃப் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுத்தீங்கன்னா நார்மலி ஓப்பன், எதுவுமே போகாது. எப்போ லிவர் டச் ஆப்ரேட் ஆகுதோ அப்போ சப்ளை போகும். இதுதான் நம்ம லிமிட் சுவிட்சில் நடக்கக்கூடிய பேசிக் ஃபங்க்ஷனு. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.